அகாண்டா எப்படிப்பட்ட படம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எதுவுமே பதில் சொல்ல முடியாது. இது நல்ல படமா, கெட்ட படமா, என்டர்டெய்னிங் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆளுக்கு ஆள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் மாறுபட்டுட்டு இருக்குன்னு சொல்றேன்னா, அகண்டா ஒன்ன பார்த்தவங்க வந்து என்டர்டெய்னிங்கா நம்ம ஊர்ல பார்த்தவங்க வந்து ஓடிடில பார்த்துட்டு பயங்கரமா சூப்பரா இருக்கு, அட்டகாசமா இருக்கு, என்டர்டெய்னிங்கா இருக்குன்னு சொன்னவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அகண்டாவ தியேட்டர்ல பார்த்துட்டு கொண்டாடி கோடிக்கணக்கில வசூல் அள்ளி குடுத்தவங்க தான் நம்ம மக்கள். நம்ம மக்கள்னா நான் சொல்றது ஆந்திரா மக்கள். தமிழ்நாட்டுல வந்து சேட்டலைட்ல வந்ததுக்கப்புறம், டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே பார்த்தாங்க. இந்த வாரம், இன்னைக்கு வேற எந்த பெரிய படமும் வராம போனதுனால, படையப்பா போன்ற படங்கள் ரீ-ரிலீஸ்க்கு அப்புறம் பெரிய படம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அகண்டா தான் ஆயிருச்சு. இதுவே போன வாரம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம். இந்த படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்றத தாண்டி, பாலையா த மேஜிக்கல் மேன் அப்படின்றது தான் சொல்லணும். அவருக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எதுவுமே அவர் கணக்குல வராது. அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன வேணா பண்ணுவாரு. ஓடுற ட்ரெயின நிறுத்தும்போதே கைத்தட்டி பார்க்க வச்சவர் தான் நம்மள. ஸோ அதனால அவர நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஒரு படத்த குடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா வந்து அந்த மாதிரி இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி ஆகட்டும், கதை சொன்ன விதமாகட்டும், ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் இருந்துச்சு. இதுல வந்து என்கேஜிங் ஃபேக்டர் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு இந்த படத்துல. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இருக்கிற ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் எப்போ வந்து அகண்டா பாலையா வராரோ, அப்பல்லாம் படம் வந்து பரபரன்னு போகுது. ஆதி வேற ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து கொஞ்ச நேரம் வந்து சண்டை போட்டு சிஜிஓலாம் சண்டை போட்டு அவர் செத்து போறாரு. 2, 3 மொமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, வைரஸ உருவாக்குற இடம் ஒண்ணு. கும்பமேளாவ அதில கனெக்ட் பண்ற விஷயம் ஒண்ணு. அடுத்தது வந்து இந்துத்துவாவ பத்தியும், சனாதன தர்மத்த பத்தியும் ஒரு பெரிய கிளாஸ் எடுக்குறாரு. அது வந்து பிடிக்காதவங்களுக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்காது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு டோட்டலா ஒரு இந்துத்துவ கொள்கைகள பத்தி பேசுறதும், இந்து கடவுள்களும், இந்து அ பழக்கவழக்கங்களையும் நெறைய பத்தி பேசுறாங்க. அதுவும் குறிப்பா சிவன பத்தி நெறைய பேசுறாங்க. சிவ பக்திய பத்தி நெறைய பேசுறாங்க. சிவன் தான் உலகை ஆளக்கூடியவன்றத பேசுறாங்க. யார் அழிக்க நினைச்சாலும் இந்தியாவ காப்பாத்துறது கடவுள் பக்தி ஒன்று தான் இந்தியாவ காப்பாத்துது அப்படின்றத பத்தி சொல்றாங்க. அது ஒரு அந்த அந்த பக்திய உடைச்சுட்டா இந்தியாவ உடைச்சிடலாம்னு நம்புறாங்க எதிரிகள். முக்கியமா சைனீஸ்காரர்கள். அவங்கலாம் ஹிந்தி பேசிட்டு இருக்காங்க, தெலுங்கு பேசுறாங்க, டப்பிங் பேசுறாங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நமக்கு அதுவா முக்கியம். தலைவர் பாலையா என்ன பண்றாரு ஸ்கிரீன்ல வந்து என்ன மாதிரி மேஜிக்கை பண்றாருன்னு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மேஜிக்கை அவர் உண்மையா கொடுத்துருக்கதான் சொல்லணும். நிச்சயமா இந்த படம் வந்து ஆகா ஓக படமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நிச்சயமா இந்த படம் ஆகா ஓக படம் இல்லை. கம்பேரிங் டு அகண்டா ஒன், அகண்டா டூ வந்து கொஞ்சம் சுமாரான படம் தான். பட் இது என்டர்டெய்னிங்கான படமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா மண்டையில் இருக்கிற மூளையெல்லாம் கேட்டு வச்சிட்டிங்கன்னா நிச்சயமா உங்களால் என்டர்டெய்னிங்காக பார்க்க முடியும். அதுவும் பாலையா படத்தை பார்க்கும்போது எதற்கு மூளையெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம டீம் தான். நீங்கள் தாராளமாக வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் வந்து ஒரு கிருஷ்ணவேணி தேட்டரில் ஒரு 70 பேரோட அந்த படம் பார்த்தோம், தமிழ் வருஷன். நம்ப மாட்டீங்க, ஒரு 3, 4 சீன்ஸ் வந்து தியேட்டர் வந்து விசில் அடிச்சு படம் பார்த்தாங்கன்னா பார்த்துங்களேன். அந்த அளவுக்கு மக்கள் வந்து என்டர்டெய்னிங்கா இருக்காங்க. அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் நீடடா இருக்குது. குறிப்பா ஒரு நல்ல எமோஷனல் காட்சி இருக்கு இந்த படத்துல. என்னன்னா, தன் அம்மாவுக்கு கொல்லி போக முடியல அப்படின்ற பட்சத்துல வந்து அந்த இடத்துல வந்து சிவனே வந்து நம்மளுடைய பாலையா ரூபத்துல வந்து கொல்லி போட்டு அந்த இடத்த வந்து அந்த சாம்பலை வந்து இவர்கிட்ட இங்க இருக்கிற இவர் கையில இருக்கும். இது நம்ம சொல்லும்போது கொஞ்சம் ஏதோ கிரிஞ்சு மாதிரி தெரியும். ஆனா படம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த சீனு. ஸோ இந்த மாதிரி அங்க அரியபரா காட்சிகள், சில ஃபைட் சீன்கள் வந்து கண்டிப்பா ஒரு 350, 400 பேர் இருந்தா கூட லைனா வந்து ஒவ்வொருத்தரா வந்து அடி வாங்கிட்டு போறது. அப்படியே இருந்தாலும் பஞ்ச் 5 பேர், இங்க ஒரு 5 பேர், அங்க ஒரு 5 பேர் அடி வாங்கிட்டு போறது. இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் உடனே வில்லன்கள் வந்து திருந்திடுறது, கடவுள் இருக்கான்னு திருந்திடுறது. இந்த மாதிரியான பல மேஜிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு. இந்த டோட்டல் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ்க்கு காரணமான உரையாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி திஸ் பாலையா தலைவர் தான். ஸோ பாலையாவை நீங்க வந்து பார்க்கறதுக்கு என்டர்டெயின்மெண்டா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அவர் இங்கிலீஷ்ல பேசி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அவரு வந்து கண்டினியூஸா வந்து மந்திரம் சொல்லி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு உயிரோசமா பேசணும்னு நினைச்சீங்களா, ஒரே ஒரு சூலத்துல ஒரு 456 பேரை வந்து ஆஹ், சாவடிப்பாரத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, சந்திப்பா ஒரு வந்து எந்த விதமான ஒரு சிஸ்டத்துக்கும் அடங்காத ஒரு ஆளா அப்படின்னு நீங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா திரையில நிச்சயமா அது வந்து உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டாக தான் இருக்கு. இந்த படம் தியேட்டர்ல வந்திருக்கு, போய் பாருங்க. இந்த படத்தை நம்ம ஊர்ல இருக்க எந்த மாசு ஹீரோ நினைச்சாலும் கழுவி ஊத்திடுவாங்க. ஏன் தெலுங்குலயே நினைச்சா கூட கழுவி ஊத்திடுவாங்க. ஒன்லி ஒன் மேன் கேன் டூ திஸ், தட் இஸ் பாலையா. ஸோ பாலையா